ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை தண்ணியில் 1/2 hour ஊற வச்சுக்கணும். அதாவது இது குட்டி குட்டி ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசினால இந்த கப்பில் 1/2 cup எடுத்திருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறம் ஊறின ஜவ்வரிசி 1/2 hour கழித்து தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறணுங்க. அது ஒரு 2 hours அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் டபுள் ஆயிருங்க அந்த சைஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் பாலை ஊற்றிட்டு அப்படியே இந்த ஜவ்வரிசியையும் போட்டு நல்லா பாயில் பண்ணணுங்க. பாயில் பண்ணுற அந்த மிட் டைம்லேயே சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் சுகர் ஆட் பண்ணுறத நான் வீடியோ எடுக்கலை. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாயாசம் இல்லைங்க, கீர். ஸோ கொஞ்சமாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நார்மலாக ஜவ்வரிசி போட்டாவே கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஸோ பக்கத்துலேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் சீக்கிரமாக ஒட்டிக்கும், ஒரு மாதிரி கம் மாதிரி இருக்கும் வெந்ததுக்கப்புறம். ஸோ அதை ஒட்டிக்கோங்க. ஸோ பார்க்க இப்போ நல்லா கிளாஸியாக நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு கையில் லைட்டாக எடுத்து அதை பிசைஞ்சு தொட்டு பார்த்தோன்னா நல்லா மசியணுங்க. ஸோ ஆல்ரெடி ஊறினதுலேயே நல்லாவே அது சாஃப்ட் பால்ஸ் மாதிரியாக இருக்கும். இப்போ கரெக்டாக அது பாலில் போட்டு நல்ல சாஃப்டன் ஆயிரும். வேணும்னா கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தனியாக பாதாம் முந்திரி தாளித்து கொட்டினா என்கிட்ட பாதாம் மட்டும் இருக்கிறனால நான் பாதாம் மட்டும் நெய்யில் போட்டு வறுத்துட்ருக்கேன். ஸோ நல்லா நெய்யில் அதை பாதாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அப்படியே எடுத்து அந்த கீரில் போட்டுடணுங்க. ஸோ இப்போது டேஸ்டியான ஜவ்வரிசி, அதாவது சாகோன்னு சொல்லுவாங்க, சாகோ கீர் ரெடிங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற அந்த ஜவ்வரிசி பாக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி பண்ணுங்கள்.